என் நெஞ்சில் குடியிருக்கும் மாறிடுச்சு. பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. நட்சத்திரங்களின் பிரகாசம், திரையரங்கின் தளபதி, அரசியலின் புதிய ராஜா, நம் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி விஜய் அவர்கள் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்பார். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தளபதி விஜய் எப்படி இந்த இடத்தில் தலைமை ஏற்பார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தளபதி விஜய் வந்து மற்ற அரசியல் தலைவர்கள் போல அரசியலோட வாரிசு இல்லை. ஆனால் அவர் வந்து சினிமாவோட வாரிசு. நம்ம தளபதி விஜய் பற்றின ஒரு குட்டி கதையை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம தளபதி விஜயோட முழு பேர் வந்து ஜோசப் விஜய் சந்திரசேகர். அவர் வந்து ஜூன் 22, 1974 வருஷம் சென்னையில் பிறந்தாரு. நம்ம தளபதியோட பேரு இளைய தளபதியா இருந்து இப்போ நம்ம தளபதியா நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. இவர் வந்து நடிகர் மட்டும் கிடையாது, அவர் நிறைய பாட்டும் பாடியிருக்காரு, நிறைய ட்ரஸ்ட்டை வச்சு நடத்திட்டு இருக்காரு. 1984 வருஷம் குழந்தை நட்சத்திரமா வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாறாரு. ஒரு நடிகரா வந்து அதாவது முதன்மை நடிகரா 1992ஆம் ஆண்டு வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பிறந்தே இருக்க மாட்டீங்க. அவங்களுடைய மனைவி பேர் எல்லாருக்கும் தெரியும், சங்கீதா. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய், அப்புறம் திவ்யா. இப்போ ஜேசனும் பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டில் வந்துட்டாரு, டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னனாக இருக்கிற தளபதி விஜய் அவர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகரன் மற்றும் சோபா தம்பதியருக்கு மகனா பிறக்கிறாரு. இவர் வந்து 1984 வருஷம் வெற்றி அப்படிங்கிற படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1992ல ஒரு நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தின் மூலியமா நடிகராக அறிமுகப்படுறார். அந்த படம் வந்து சுத்தமா ஓடவே இல்லை. அந்த படத்துல நம்ம தளபதி விஜய் மூஞ்சி சரியில்லை, நடிப்பு சரியில்லை, இவெல்லாம் ஹீரோவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏளனம் பேசினாங்க. ஆனா இப்போ அந்த ஏளனம் பேசின வாய் எங்க இருக்கு? அவர்கள் எல்லாமே நம்ம தளபதி விஜயை தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹேண்ட்ஸமா இருக்காரு தளபதி விஜய். அதுக்கப்புறம் தளபதி விஜய் அந்த 1990 படம், 1990ஸ் கிட், 90ஸ் கிட்னு சொல்லுவோம். 90ஸ் கிட் ஃபேவரட் படம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி லிஸ்ட்டில் நம்ம தளபதி விஜய் படத்தை எக்கச்சக்கமான படங்கள் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ கூட சினிமாவில் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், இந்த படங்கள்லாம் போட்டாங்கன்னா டிவியில் உட்காந்து ஃபுல்லாக இந்த 90ஸ் கிட்ஸ்லாம் பார்ப்போம். அந்த அளவுக்கு அற்புதமான படங்களை வந்து தளபதி விஜய் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் நடிப்புல உருவான கில்லி, திருப்பாச்சி, போக்கிரி, துப்பாக்கி, கத்தி, தெறி, மெர்சல், பிகில், மாஸ்டர், பீஸ்ட், லியோன்னு சொல்லிட்டு எல்லா படமும் அடிச்சு தும்சம் பண்ணுச்சு. நம்ம தளபதி விஜய் நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காரு. 2024 வருஷம் கில்லி படத்துக்கு சிறந்த நடிகர் விருதும், 2012ல துப்பாக்கி படத்துக்கு சிறந்த நடிகர் விருதும் வாங்கியிருக்காரு. தமிழக அரசு விருதுகள் வந்து சிறப்பு விருது காதலுக்கு மரியாதை படத்துக்கு வாங்கினாரு. சைமா விருதுகள் சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருதை வந்து கத்தி 2014க்கும் தெரி 2016லையும் வாங்கினாரு. இது இது போல நிறைய விருதுகளை வந்து நம்ம தளபதி விஜய் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ தமிழ் சினிமாவின் உச்சக்கட்ட நடிகர்னா ஒரே ஒருத்தர் தான், அது நம்ம தளபதி விஜய் தான். நம்ம தளபதி விஜய் நடிச்சாலே படம் பட்டி தொட்டி தெறிக்க விடுது. அவர் நடிச்சு தேட்டருக்கு வர்றதுக்குள்ளே அவர் எந்த அளவுக்கு அந்த படத்துக்கான காசை போட்டிருப்பாங்களோ அவ்வளோ காசை வந்து எடுத்துருது. அந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கும்போது இப்போ நம்ம தளபதி விஜய் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தொண்டு செய்யறதுக்காக வந்திருக்காரு, அரசியல் வந்திருக்காரு. நாம் அனைவரும் தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளுடைய சப்போர்ட், தமிழக மக்களின் சப்போர்ட் வந்து எப்பவுமே தளபதி விஜய்க்கு இருக்கு. தளபதி விஜய் வந்து வருகிற 2024 கண்டிப்பாக ஜெயிப்பாரு. அது எப்படி, அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், இருந்தாலும் இந்த வீடியோ முழுசாக பார்த்து தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. தளபதின்னு சொல்லிட்டு இந்த கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. 2021ல வந்து தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே அப்படிங்கிற கட்சியை வந்து தளபதி விஜய் வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியை ஆரம்பிச்சு அது மிகப்பெரிய பிரபலப்படுத்துறாரு. அவருடைய கட்சி ஆரம்பிச்ச முதல் மன்னடு பிளாக் பஸ்டர் ஹிட். எந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க இருக்கிற டோல்கேட்ல வந்து அந்த வழியா இருக்கிற டோல்கேட்ல விக்கிரவாண்டியில் இந்த டோல்கேட்டை நிறுத்தி காசு கூட வாங்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வெஹிக்கிள்ஸ் வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருந்ததால டோல்கேட் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வேன், இப்ப இருக்கிற ஆட்சி நல்லது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை முன் வச்சு இப்போ பயங்கரமா பாலிடிக்ஸ்ல வந்து இறங்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் அவருடைய கடைசி படத்துல ஜனநாயகம் படத்துலயும் நடிச்சிட்டு வராரு. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கிற டிஎம்கேவை வந்து பயங்கரமாக எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே, பிஜேபி இந்த ரெண்டு கட்சியிலையும் பயங்கரமாக
அவங்களுடைய செய்கிற தவறுகள்லாம் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் வந்து டிஎம்கே, பிஜேபின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் வெளுத்து வாங்கிட்டு இருக்க இந்த டைம்ல தளபதி விஜய்க்கு ரசிகர்கள் மட்டும் இல்ல, இளைஞர்கள், கிராமப்புற மக்கள்ல வந்து அவருக்கு பயங்கரமா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சிட்டில வந்து சொல்ல முடியாது. ஆனா கிராமங்கள்ல தான் ஒரு நகரத்தையே ஒரு நகரத்துல இருக்கிற அந்த கட்சியே வந்து தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட கிராமங்கள்ல இருக்கிற எல்லாருமே தளபதி விஜய்க்கு வந்து பயங்கரமா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து எதிர்க்கட்சியா இருந்தாலும் ரொம்ப பலவீனமா தான் இருக்கு. ரீசெண்டா வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட அலையன்ஸை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஏடிஎம்கே, பிஜேபி 2 பேரும் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டுல தளபதி விஜய்க்கு இருக்கிற மவுஸ் இருக்குமான்னு தெரியல. பிஜேபி இப்பதான் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பெருசா தலை தெரிய ஆரம்பிச்சு. இப்போ அண்ணாமலையை நீக்கிட்டு வேற ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா தளபதி விஜய் ஜெயிக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு. என்னதான் வந்து மத்திய அரசின் ஆதரவு பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கு இருந்தாலும் மக்களின் ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படிங்கிறதான மேட்ரு. மக்களின் ஆதரவு நம்மளுடைய தளபதி விஜய்க்கு தான் இருக்கு. இது வந்து தளபதி விஜயால டிஎம்கேக்கு ரொம்ப பெரிய சவாலா இருக்கு. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த கட்சியை வந்து பயங்கரமா கட்டமைச்சு அந்த கட்சிக்கான குறிக்கோள்கள் என்னென்ன, நாங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் தெளிவா வந்து விளக்கியிருக்காரு. தளபதி விஜய் வந்து இன்னும் பிரஸ்ஸ வந்து மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்த முடிச்சுட்டு, அவர் வந்து பயங்கர ஸ்ட்ரோமா இருக்காரு. அந்த டைம்ல அந்த பிரஸ்ஸுக்கே பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் கிட்ட கொஸ்டின் இல்லாம போகும். அந்த அளவுக்கு தளபதி விஜய் வந்து தெறிக்கி விடுவாருங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒருத்தன் 300 கோடி ரூபாய் சம்பளத்த விட்டுட்டு வந்திருக்கான்னா, அவன் கண்டிப்பா மக்களுக்கு நன்மை செய்றதுக்காக தான் வந்திருப்பான்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் நம்ம தளபதி விஜயும் வந்திருக்காரு. மக்களும் அதுக்கு தகுந்தாற் போல மிகப்பெரிய ஆதரவ வந்து தளபதி விஜய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் நம்ம நம்ம பக்கத்து ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் அவர் வந்து சந்திரபாபு நாயுடு கூட வந்து கம்பைன் பண்ணி, அவர் வந்து துணை முதலமைச்சரா வின் பண்ணியிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய பூஸ்ட்டா இருக்கும். ஆனா, நம்ம தளபதி விஜய் தன்னிச்சு தான் போட்டியிட போறேன். நான் வந்து எந்த பார்ட்டியோட ஏடிஎம்கே, பிஜேபின்னு சொல்லிட்டு எந்த பார்ட்டி கூட அலையன்ஸ் வைக்க போறது கிடையாது. தனியா நின்னு தமிழ்நாடு மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, டிவிகே மற்றும் நாம் தமிழர் கட்சி சீமானோட கட்சி 2 சேர்ந்து ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூறப்பட்ட நிலையில, சீமான் வந்து திட்டவட்டமா தெரிவிச்சுட்டாரு. நான் வந்து டிவிகே கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் ஒத்துப்போகவில்லை. அதனால டிவிகேவும் நாங்களும் சேர்ந்து பயணிப்பதில் வந்து எந்த அளவுக்கும் ஒரு துளி கூட சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா தளபதி விஜய் வந்து தெளிவா ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து எந்த கட்சி வந்தாலும் வந்து வரவேற்கிறோம். அந்த கட்சியை வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு வரவேற்கிறோம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதற்கு விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள வந்து கூட்டணிக்கு அழைத்தாலும் நாங்க வரமாட்டோம். நாங்க டிஎம்கே கூட தான் இருப்போம். டிஎம்கே கூட இருந்து வெளிய வரமாட்டோம்ன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாரு. இருந்தாலும் தளபதி விஜய் வந்து யார் கூட கூட்டணி வைப்பாருன்னு தெரியல. அவர் ரெடி டூ அலைன்ஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காரு. யார் வருவாங்கன்னு தெரியல. யார் வந்தாலும் வராட்டாலும் தளபதி விஜய் காலு ஊன்றது வந்து நிச்சயம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மக்கள் செல்வாக்கு, ரசிகர்கள் செல்வாக்கு, கிராமப்புற மக்கள் செல்வாக்கு இவை அனைத்தும் இருக்கிற ஒரே கட்சி இப்போது டிவிகே மட்டும்தான். இதனால கண்டிப்பா டிவிகே வந்து 2027ஆம் வருஷம் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும். வெற்றி பெறும் அல்லது வெற்றிக்கு கிட்டையாச்சும் வரும். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ தளபதி விஜய் மற்றும் டிவிகே தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிவிகே அல்லது தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆண்டை கடந்து இப்போ 2வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான். அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு